ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்ம்ங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்கறோம்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறோங்க. 2மே ஜெர்சி மாடுங்க. ஒண்ணு ஈத்து மாடு, ஒண்ணு தலையீத்து கிடையாதுங்க. வீடியோ பதிவு வந்து முழுசா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம்னா, விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க. இதோட வயது பார்த்தீங்கன்னா 3ஆம் ஈத்து, கடை முளைப்புங்க. 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. மாடு நல்ல தெளிவான மாடு. நல்ல ஆஸ் கொம்புல வெள்ளை கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க. தெளிவான மாடு. நெத்தியில ஸ்டாரோட இருக்குது. நல்ல முகம் நல்ல முகங்க. தெளிவான மாடு. நல்ல மாடு உடம்பு நல்ல உடம்பு கட்டுங்க. நல்ல நைஸ் தோல். உடசலான மாடு. தெளிவான மாடுங்க. மடிச்சட்டு நல்லா மடிச்சிட்ருக்கு. மாடு வந்து 3/4 மடிக்கு மேலே வந்திருக்கு. இந்த மடி லூஸ் இருக்குதுங்க. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. கறக்கறதுக்கு பூங்காம்புன்னு சொல்லியிருக்காங்க. தெளிவான மாடு. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க. இருக்க வேண்டிய சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது. இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. இதோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளைக்கு காலையில் 6 சாயந்தரம் 4 ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் கேரண்டியாக கறந்தோம்னு மாட்டோட உரிமையாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம மாடு வந்து லோக்கல்லேயே வாங்கின மாடுங்க. இப்போ ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. தெளிவான மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி அடர் தீவனம் தாளி தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க. மாட்டில் வந்து குற்றாங்குறைகள் எதுவும் கிடையாது. நல்லா கை கால் ஊக்கத்தில் நல்லா மடிச்சிட்ருக்குங்க. மடி வந்து மடி லூஸ் இருக்குதுங்க. 4 காம்புகளும் தெளிவாக இருக்குது. மின்காம்பு 2லேயும் கொஞ்சம் பால் அதிகம் வரும். பின்காம்பில் கொஞ்சம் கம்மியாக வருங்க. மாடு அந்தளவுக்கு நயம் இருக்குது. நயம் இருக்குது. உடசல் இருக்குதுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. இந்த ஜெர்சி மாட்டோட விற்பனை விலை 49 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. நம்ம சென்னையில் கொடுக்குறோம். பாலுக்கு நிற்கிறதுக்கு 4 காம்பில் பால் வரதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அதில் சின்ன மாற்று கருத்துனா வேறு மாடு மாற்றி தரப்படுங்க. இதோட வயது பார்த்தீங்கன்னா 3ஆம் ஈத்து, 9 மாதம் சினைங்க. 10 நாளுக்குள்ளே கன்று ஈண்டி விடுங்க. கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாங்க. தெளிவான மாடு. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க. பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம். யார் வேணாலும் கறக்கலாங்க. இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க. தலையீத்து கிடாரி. 4 பல் கிடாரிங்க. 9 மாதம் சினை. 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் ஒரு 10 டு 15 நாள் 10 டு 15 நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. தெளிவான கிடாரி. கொம்பு இது நல்லா ஆஸ்கொம்பில் வெள்ளக்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க. முகத்தில் வந்து கரம்பு இருக்குது. இந்த கரம்பு வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டால் கரம்பு நீங்கிருங்க. சந்தனப்பல் நிறத்தில் இருக்குது. மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டுங்க. நல்லா அரைஞ்ச மடிச்சட்டு. நல்லா மின்மடி மாடு படந்த மடிச்சட்டாக வருங்க. அடைச்ச பையன் நல்லா படந்த மடிச்சட்டாக இருக்குது. 4 காம்புகள் ஒரே சீராக இருக்குதுங்க. தெளிவாக இருக்குது. கிடாரி நல்லா நைஸ் இருக்குது. உடசல் இருக்குதுங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடு கிடையாது. 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. 8 பல்லு 4 பல்லு உளுந்து முளைச்சிச்சு. 4 பல் பால் பல் இருக்குதுங்க. தலைத்தாங்க. அதே மாதிரி அடர் தீவனம் தாளி தீவனம் கிடாரி தெளிவாக எடுத்துக்குதுங்க. நல்ல பை வந்து நல்லா உட்காந்து ஒரு 15 நாள் ஆவில் பார்த்தீங்கன்னா மடிச்சிட்டு நல்லா மடி வருங்க. தெளிவான கிடாரி. நல்ல கிடாரி நைஸ் இருக்குது. உடசல் இருக்குதுங்க. நல்ல கண்மொழி நல்ல மொழி. வால்குடி நல்ல பயிர் வால்குடியும். மாடு நெட்டு நீளத்தில் கிடாரி நெட்டு நீளத்தில் நல்ல நயமான கிடாரி. தெளிவான கிடாரிங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யலாம் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 42,000 சொல்லுதுங்க. இந்த ஜெர்சி கிடாரியோட விற்பனை விலை 42 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க.